ज्योतिर्महेश्वरः शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदाम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। तुष्टाय नमः। ओम आनंदमूर्तये नमः। ओम आर्जवयुक्ताय नमः। ओम उचितवाचे नमः। ओम उत्साहिने नमः। ओम उदासीनाय नमः। ओम उपरताय नमः। ओम ऐश्वर्ययुक्ताय नमः। ओम कृतकृत्याय नमः। ओम क्षमावते नमः। ओम श्री सद्गुरुमण्डलाभ्यां नमः। नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि। दशांगं गुरुकुलो वेदं सुगन्धं च मनोहरं धूपं दास्यामि देवाय दधान परमेश्वर। ओम साज्यं च वर्ति संयुक्तं मन्निना योजितं मया गृहाण मङ्गलं दीपं गृहाण परमेश्वर। ओम सद्गुरुमण्डलाभ्यां नमः। धूपमात्रापयामि। धूपानन्तरं सर्वमङ्गलदीपं दर्शयामि। धूपदीपानन्तरम् आचमनीयं समर्पयामि। पुष्पाणि समर्पयामि। ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सद्गुरुमण्डलाभ्यां नमः। कर्पूरनीराजनं सन्दर्शयामि। नीराजनानन्तरम् आचमनीयं समर्पयामि। पुष्पाणि समर्पयामि। रक्षां धारयामि। हर हर नमः पार्वतीपतये। नारुणेश्वरे पोट्रि नृणयावद चित्रम्बलम् सच्चिदानन्दनाथेन श्री गुरुना पालितोऽस्मि। सच्चिदानन्दनाथेन श्री गुरुना पालितोऽस्मि। सच्चिदानन्दनाथेन श्री गुरुना पालितोऽस्मि। आगमादिसन्नुतेन अखिल विश्ववन्दितेन आगमादिसन्नुतेन अखिल विश्ववन्दितेन त्यागराज विभातेन तापत्रयातीतेन त्यागराज विभातेन तापत्रयातीतेन श्री गुरुना पालितोऽस्मि। सच्चिदानन्दनाथेन श्री गुरुना पालितोऽस्मि। वेदान्तार्थवेद्येन विकल्परोगवैद्येन वेदान्तार्थवेद्येन विकल्परोगवैद्येन नादामृतसुपाध्येन नवनाथेनाध्येन नादामृतसुपाध्येन नवनाथेनाध्येन साधाक्य कलाकरेण सदाशिवावतारेण नादान्तविहारेण नवचक्राधारेण साधाक्य कलाकरेण सदाशिवावतारेण
पादाम्बुजेन परेण भेदादिविधारेण आदिगुरुगुहवरेण कादिमतमनुसारेण पादाम्बुजेन परेण भेदादिविधारेण आदिगुरुगुहवरेण कादिमतमनुसारेण பாரதியின் சார்பாக முழு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஞான மார்க்கத்தை எல்லாம் நம்ம அடைவதற்காக இந்த மாதிரி ஒரு டீச்சிங்கில் நம்ம எல்லாருமே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இது நான் வெரி ஆஃபன் ஆச்சாரியாஜிட்டிருந்து ஒரு வேர்டு நான் அப்பப்போ கேட்கும்போது சரண்டர் அப்படின்னு சொல்லுவார். அந்த சரண்டர் அப்படின்னு சொல்ற போச்சு அதுல ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிது. அதுவும் கம்ப்ளீட் சரண்டர் இஸ் த ஒன்லி கீ டு கேட்வே ஆஃப் த ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத திருப்பி அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா அதுல நிறைய சிக்கல்களும் கன்ஃபியூஷனும் நிறைய வந்தது. அது இப்போ எங்களோட வில்லேஜ்ல ஒரு கோபால்னு ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட வேலை என்ன தெரியுமா? அவன் மாடுகளை கூட்டின்னு போயிட்டு ஆத்தங்கல்ல குளிக்க வைக்கணும், அதுகளுக்கு சாப்பாடு போடணும், அப்புறம் பால் கறக்கணும். அவன் தினந்தோறும் பால் கறக்கும் போச்சு அந்த ஒரு நாட்டு பசு ஒன்று உண்டு. அந்த நாட்டு பசுவோட தலையவே பார்த்துட்டு இருப்பான். அது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த நாட்டு பசுவோட கொம்பு இப்படி வி ஷேப்ல அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், எப்பயும் பால் கறக்கும் போச்சு இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள என்னோட தலையை விட முடியுமா கெனை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணினா, ஒரு வருஷமா திங்க் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு சடனா என்ன பண்ணிட்டான், நான் இன்னைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணி தன்னோட தலையை உள்ள விட முயற்சி பண்ணும்போது அவனால் அதை வெளியில வர முடியல. திகச்சான், ஓடினான், மாடு ஓடித்து அவனும் அலறினான். ஆனா கிராமத்து வாசிகள் அவனை அமைதிப்படுத்தி ஒரு வழியா அவனை அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எல்லாரும் கூப்பிட்டு சத்தம் போட்டா, என்னடா உனக்கு விவேகம் இல்லையா, இப்படி மாடு தலையை விட முடியும் யோஜனை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னான், யாரு யோஜனை பண்ணல, 1.5 வருஷமா யோஜனை பண்ணி நான் என் தலையை அதில் விட்டுடுக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இன்டலெக்ட் அப்படின்னு நமக்கு இருக்கிறதுல நிறைய தவறுகளும் சேர்ந்து அதோட சேர்ந்து ஷீல்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த தவறுகளோட வாட் எவர் யூ கான்டம்ப்ளேட் ஃபார் how many hours you contemplate உங்களுக்கு ஒரு கரெக்டான ஞானம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழப்பங்கள்ல ஒருத்தர் எப்படி ஒரு ஞான மார்க்கத்துக்கு வர்றது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு 2 அடிப்படை சொன்னாங்க. ஒன்லி கர்ம யோகா, பக்தி யோகா, அதுக்கு அப்புறமா தான் ஞானத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற. கர்ம யோகா எடுத்தா அதுல பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். கொலை செய்கிறவனும் நான் செய்யும் தொழிலே தெய்வம்னு ரொம்ப கள்ளச்சாராயம் வைக்கிறவனும் அவனும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி செஞ்சு கொண்டு இருக்கிறான். அண்ட் பக்தி மார்க்கத்தில் போனால் அதை விட பயங்கர குழப்பம். ஒருத்த என்ன பண்ணினா, ஒரு பகவான் கிட்ட வேண்டிண்டா, பகவானே நான் ஒரு 10 பைசாக்கு லாட்ரி வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கே கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணு இறைவா. பகவான் பார்த்தார், பாவம், சரி நான் அதுக்கு உனக்கு பிரதிபலனா ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன். இதுதான் நம்மளோட பக்தி, இன்னைக்கு பக்தி ஸ்டேட்டஸ். உனக்கு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி பகவான் அனுகிரகம் பண்ணினார், 1 லட்சம் ரூபாய் கையில வந்துருத்து. தேங்காய் உடைக்கணுமா வேண்டாமா? தேங்காய் கடைக்கு போனா அவன் நிறுத்து கொடுக்குறேன் 50 ரூபாய் சொல்றான். அவன் சொன்ன, என்னையா அநியாயம் பண்றீங்க, ஒரு தேங்காய் 50 ரூபாயா? ஏண்டா நீ ஒரு 10 ரூபா வடை தேங்காயை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கேட்கறது அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிருக்கிற நம்மளுடைய இன்றைய பக்தி மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குழப்பம். நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாம செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற நிலையில இருந்து நம்ம ஞானத்துக்கு எப்படி வருவது அப்படின்னா,
ஒரே ஒரு 5 கண்டிஷன் போடுறாங்க. இந்த 5 டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் ஞான மார்க்கத்துக்கு வர முடியுமா? சரி பரவாயில்ல, சிஏவே கஷ்டப்பட்டு ஏதோ பாஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது இதையும் டெஸ்ட் பாஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்து வந்தால், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன செய்தாலும் அந்த பகவானுக்கு விருப்பமானதை நீ செய்ய வேண்டும். நீ செய்யும் தொழிலில் அவனுக்கு முதல்ல ஒரு கேள்வி உன்னை கேளு, நீ செய்யறது பகவானுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. சரி இதை கூட நம்ம செஞ்சிடலாங்க, எவ்ரி டைம் பண்ணும் போச்ச பகவானே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம we can do it. ஆனால் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு த காட். நன்றி கடன் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த காலத்து குழந்தையில டே அப்பா கிட்ட கொஞ்சம் நன்றி விசுவாசமாக இருந்துக்கோடா, யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு டாடி அப்படின்னா அவன் என்ன சொல்கிறா, நான் எதுக்கு இருக்கணும், அவர் எனக்கு என்ன பண்ணாரு, he is doing his duty. அப்படி தானே நம்ம கடவுளையும் சொல்லிட்டு இருக்கோம். கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவர் இஸ் டூயிங் இஸ் டியூட்டி. அவர் எனக்கு என்னமோ நமக்கு வீடு கொடுக்கறதையும் ஃபேமிலியில் அமையறதையும் கார் கொடுக்கறதையும் அவரோட டியூட்டியாக நினச்சின்னு நம்ம வி ஆர் கிளைமிங். ஸோ அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம முழுசாக அதை பற்றிய கிராட்டிடியூடை பற்றி நம்ம புரிஞ்சுக்கல. த ஞான மார்க்கம் அண்ட் அச்சீவ் த அல்டிமேட் கோல் ஆஃப் அ ஸ்வர்க்கம் ஆர் மோக்ஷம். ஆச்சாரிய ரங்காஜியோட அனுகிரக பாஷம். சிட் ஸ்ட்ரைட். முதுகெலும்பு எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எவ்வளோ பர்மிட் பண்ணுறதோ அவ்வளோ முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. முதுகெலும்போடு அலைன் ஆகி கழுத்தையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வாலண்டியர்ஸ்லாம் கூட எந்த வேலை அதெல்லாம் வேண்டாம், இங்கே ஒரு இடத்துல உட்காந்துன்றோம். சரிங்க. இது சின்மய முத்திராங்க. 3 விரலை இப்படி மடக்கிண்டு இதை இப்படி வச்சுக்கிறோம். சின்மய முத்திரால உங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் எங்கேயாவது பக்கத்தில் வச்சுருந்தோம், இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன். ஓகே. தலை லேசாக ஒரு 10 மாடி பில்டிங்லேருந்து கீழே பார்க்குற மாதிரி அப்படி லேசாக கீழே இருக்க மாதிரி வச்சுருந்தோம். அப்சர்வ் யுவர் breathe. கண்களை எவ்வளோ மூட முடியுமோ கையில் புஷ்பத்தை வச்சுட்டு முடிக்கிற மாதிரி கண்களை மூடும். பொதுவாக இறுக்கம் இல்லாமல் ஆனந்த ஸ்வரூபம் எதுவாக நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த ஆனந்தம் கண்கள், கைகள், உடம்பு, வாகு அனைத்திலும் அது பேசுவதைப் போல், வெளிப்படுவதைப் போல் ஸ்திரமாக, சுகமாக, ஆனந்தமாக ஓர் 1/2 நிமிடம் உங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களா? சொன்னதை திருப்பி செய்யும். ஓம் நமோ தக்ஷிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம். Slowly open your eyes.